எங்கள் காலேஜில் படிக்கும்போது சார் உண்மையாகவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுடைய பாக்கெட் நாவலை வாங்கி படிச்சுட்டு இருப்போம், போட்டி போட்டு படிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய பத்திரிகைகள் வந்து ஒரு டிபேட்டே நடந்திருக்கு. உங்களுடைய கேரக்டர்ஸை வந்து சினிமாவாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு யார் சூட்டாக இருப்பாங்க, கமல்ஹாசன் சூட்டாக இருப்பாரா, ரஜினிகாந்த் சூட்டாக இருப்பாரா அப்படின்ற ஒரு டிபேட்டே வந்து அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் நாவல் படமாக்கப்பட்டால் அதில் அந்த விவேக் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த நடிகர் நடித்தா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நீங்க யாரு நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கதையை படித்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது விஜய் நடித்தா நல்லா இருக்கும், விவேகா, அஜித், இல்லைன்னா விஜயகாந்த் அப்படியெல்லாம் வந்து பல பேர் சொல்லுவாங்க. முதல்ல கமலஹாசன் சொல்லுவாங்க, அவர் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய விவேக் வந்து இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் படிக்கும்போது விவேக்கை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க இப்படி தான் இருப்பார் விவேக்னு சொல்லி மன அளவில் வந்து அவரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பிம்பத்தை வந்து நான் வந்து ஒரு நடிகர் மேலே கொண்டு போய் செலுத்தி அதை வந்து இவர் தான் நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு அருமையான புதுமுகம் இருந்தால் போதும். இப்போ பாலா மாதிரி விவேக் வந்தால் நல்லா இருக்கும், புதுசாக இருக்கணும். அவர் தான் விவேக், வேற யாரும் கிடையாது. அது ரஜினியோ இல்லை கமலோ விஜயோ அது வைக்கிறேன். ஏன்னா அந்த வாசகன் வந்து அவரை விஜயா தான் பார்ப்பான், அஜித்தா தான் பார்ப்பான். ஆனால் வந்து என்னுடைய விவேக்கா பார்க்கணும்னா ஒரு புது முகம் தான் வேணும். அப்படி ஒரு முகத்தை நான் தேடுவேன்.